Hi friends, welcome to Mommy's Teaching Chronicle. நான் HemaThiruvasagam. இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்கூலிங்கில் பார்க்கக்கூடிய டாபிக் காண்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மேப். காண்டினென்ட்ஸ் அப்படின்னா லேண்ட் ரீஜியன் எல்லாத்தையுமே காண்டினென்ட்ஸ்னு சொல்லுவோம். மற்ற ரீஜியன் எல்லாமே ஓஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வேர்ல்டு மேப்பில் மொத்தமாக 7 காண்டினென்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 7 காண்டினென்ட்ஸையும் நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கலர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த 7 காண்டினென்ட்டோட நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வேர்ல்டு மேப்பை ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு ஒரு லேண்ட் மாஸ் கூட விடாமல், ஒரு சின்ன லேண்ட் மாஸ் கூட விடாமல் இப்போ நான் எல்லா பிளேஸையுமே லேண்ட் மாஸ் எல்லாத்தையுமே கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிற சின்ன சின்ன தீவுகளுக்கும் நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அதே போல் ஏஷியாவோட ஈஸ்ட் சைடில் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் ஏஷியாவோட கலரே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லேண்ட் மாஸ் கூட விடாமல் எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணிடணும். இப்போ அந்த கலர்ஸ் மேலே சின்ன டேக் மாதிரி அந்த லேண்டோட நேம் என்னன்றதை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைப் என்னென்னா, இன்னொரு மேப் எடுத்து சேம் செட் ஆஃப் கலர்ஸ் என்னென்ன காண்டினென்ட்டுக்கு என்னென்ன கலர் கொடுத்தீங்களோ அதே கலர்ஸை அந்த செகண்ட் மேப்புக்கும் கொடுங்க. அந்த ரீஜியன்ஸை மட்டும் கட் பண்ணி அது மேலேயே ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். பிங்க் கலர் அமெரிக்கா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். க்ரீன் கலர் லாட்டின் அமெரிக்கா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லோ ஆஃப்ரிக்கா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆரஞ்ச் யூரோப் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். கிரே கலர் ஏஷியா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ரோஸ் கலரை ஆஸ்திரேலியா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். டார்க் ப்ளூ கலரை அண்டார்டிகா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்படின்னு திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காண்டினென்ட்டோட நேமும் அந்த குழந்தைங்க மனசில் ஈஸியாக பதியும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த நேம் டேகை எடுத்து கரெக்டாக அந்த காண்டினென்ட்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். திரும்ப திரும்ப ப்ளேஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ரீஜியனோட நேமு மனசில் நல்லாவே பதியும், கலரோட பதியும். அமெரிக்கா எப்போவுமே அமெரிக்கான்னு மட்டும்தான் சொல்லணும். கீழே இருக்கிற க்ரீன் ரீஜியனில் இருக்கிற லேண்டு லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லணும். ஆரஞ்ச் யூரோப்புன்னு சொல்லணும். எல்லோ ஆஃப்ரிக்கான்னு சொல்லணும். கிரே கலர் ஏஷியான்னு சொல்லணும். ரோஸ் கலர் ஆஸ்திரேலியான்னு சொல்லணும். கீழே இருக்கிற டார்க் ப்ளூ சவுத் சைடில் இருக்கிற டார்க் ப்ளூ ரீஜியன் அண்டார்டிகான்னு சொல்லணும். அதுக்கு இன்னொரு நேம் ஓஷானியா அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ நேம்ஸ் நல்லா பதிஞ்சிருச்சு மனசில் அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஃபேவரட் கலர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப், இப்போ அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் கீழே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் நேம் டேக். ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 3D லுக்கில் இருக்கும். இது காண்டினென்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்னு எல்லா மேப்புக்குமே நாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஜியாகிரஃபி ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.